ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சண்டே சமையல் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 3 டைம் 4 டைம் வாஷ் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். பொங்காமல் குக்கர்லேருந்து வெளியே வாட்டர்லாம் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஆயில் சேர்த்து உங்களுக்கு 3 to 4 விசில் வச்சு எடுத்துடலாம். மட்டனை வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கடாய் சூடான உடனே தேவையான அளவு ஆயில் சேர்த்து நெக்ஸ்ட்டு பட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 2 1 போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஸ்பைசஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காது. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கிச்சு கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்குங்க. நல்லா எல்லாமே ஈவன் டோன் ஆகிட்டு கலக்கிட்டு நெக்ஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்ததுல அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு மட்டனில் இருக்க வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வாட்டரையும் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லா வரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிட்ஸ் நல்லா பிளேட் போட்டு மூடி கொஞ்சம் 5 to 10 நிமிட்ஸ் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் பெப்பர் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் மட்டன் கிரேவி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.